ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சுதந்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் மீண்டும் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாக நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட தந்து அவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல இரக்கம் பாராட்டினார். அந்த கிருபை எண்ணி நானும் என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேளையிலே நாம் செய்திக்காக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற வேலையும் எதிர்பார்த்திருக்கிற வேலையுமா இருக்கிறது. கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்து நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவாராக. மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 36 முதல் 38 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 36 முதல் 38 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தபடியினால் சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்திருந்த பொழுது ஜெபிங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ள சொல்வது உண்டு தம்முடைய சீசர்களை என்று சொல்லி பார்க்கிறார். அதுல இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்ள சொன்னது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இன்றைக்கு கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறதுக்கு, இயேசு நாமத்தினாலே ஊழியம் செய்வதற்கு வேலையாட்கள் குறைவு என்று சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை. அதிகமான வேலையாட்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் நாங்களும் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வேலையை உண்மையாக செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதுபடியால கர்த்தருடைய வேலையை உண்மையாக செய்வதற்கு, உண்மையாக கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் இப்பொழுதும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் இப்பொழுதும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனபடினால் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்வதற்கு அதிகமாக திரளாக எழுப்ப வேண்டும், உண்மை உள்ளவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காலங்களில் ஜெயிப்பது சரியாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் இந்த காலங்களில் குறைவு. ஊழியக்காரர்கள் புத்தி செல்போல் இன்றைக்கு உண்டாயிருக்கிறார்கள். கொஞ்சம் பைபிள் படித்து விட்டால் போதும், உடனே பைபிளை தூக்கி கொண்டு ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கணக்கில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக ஆத்ம பாரத்தோடு கூட ஆத்மாவின் மேல் அக்கறை கொண்டு உண்மையாக ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் இப்பொழுதும் ரொம்ப அற்ப சொற்பமான பேர்களாகத்தான் இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணி விடலாம் போல் இருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது ஆண்டவருக்கு தேவை உண்மையாக ஆத்ம பாரத்தோடு ஆத்மாவின் மேல் ஒரு அக்கறையோடு கூட அவருக்கு அன்பு கூர்ந்து, ஆத்மா மேல் அன்பு கூர்ந்து அந்த ஆத்மாவுக்காக உண்மையாக தம்முடைய காலங்களை செலவு செய்து தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தியாகம் பண்ணும்போது உண்மையாக ஆத்மாக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் வேண்டும். அது திரளாக தேவன் எழுப்ப வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஊழியத்தில் இயேசுவை போல தங்கள் ஜீவனை வைத்து ஆத்மாக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் ரொம்ப அற்ப சொற்பமா இருக்கிறார்கள் இப்பொழுது. அப்படிப்பட்ட தங்களே தங்களுடைய ஜீவனே ஆத்மாக்களுக்காக
வைத்து ஊழியர் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் அதிகமாக தேவனை எழுப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆடுகளுக்காக ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பரிந்துரைக்கிறோம். அப்படி போல உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஜீவனையும் பொருட்டாக எண்ணாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் மறிக்க வேண்டியது வந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக மறிப்பேன் என்று சொல்லி உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தேவனுக்கு தேவையா இருக்கிறார்கள். உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் தேவையா இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 33 முதல் 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீது அன்றைக்கு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தார். அவர் அந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் மதிக்கவில்லை. நம்ம உயிர் போயிட்டாலும் பரவாயில்லை, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதான தகப்பன் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறதான இந்த ஆடுகளை நாம் ஒன்று கூட சேதப்பட்டு போகக்கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு இரையாகிவிடக் கூடாது என்று சொல்லி ரொம்ப பொறுப்போடு அக்கறையோடு கூட அந்த ஆடு மேய்க்கிற வேலையை அவர் செய்தார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி போல தேவஜனமே இன்றைக்கும் தம்முடைய ஜீவனுக்கு நஷ்டம் வந்து விட்டாலும் பரவாயில்லை, நம்மிடத்திலே தேவன் ஒப்படைத்திருக்கிறான், தகப்பன் ஒப்படைத்திருக்கிறான ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, சாத்தானுடைய கையில அகப்பட்டு அது இல்லாமல் போய்விடக் கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நினைவு உணர்வும் உள்ள உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் ஆத்துமாவுக்காக ஜீவனை பாராமல் உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஊழியக்காரர்கள் வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த காலங்களில் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17 33 முதல் 35 வரைக்குள்ள வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, ஆமாப்பா உன்னால முடியாதுப்பா, நீ இளைஞன், ஆமா நீ உன்னால என்ன செய்ய முடியாது, நீ சின்ன பையனா இருக்கா, நீ வந்து என்ன செய்ய முடியாது, இந்த கோலியாத்தை எடுத்து நிக்க முடியாது, வேண்டாம்பா அப்படின்னு சொன்னாரு. சொன்ன பொழுது தாவீது என்ன சொன்னார் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா, ஒரு விஷயம் சிங்கமும் வந்து ஆமா 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 கொண்டு போட்டேன் என்று சொல்லி என்ன செய்தாரு. எனக்கு அதனால இந்த கோலியாத்து ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் வந்து ஒரு காரியத்தில் என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அதுல ரொம்ப கவனமா இருந்து அதை நான் சரியா செய்வேன். இப்படி 2 சம்பவம் நடந்துச்சு. நான் ஆடு வச்சிட்டு இருக்கிற பொழுது ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு ஆடை பட்சிக்கிறதுக்கு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு. அந்த 2 நேரத்திலும் ஆட்டை ஒண்ணு கூட பறி கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், அந்த ஆட்டோட சிங்கத்தோடையும் நான் என்ன செஞ்சேன், சண்டை போட்டு எதிர்த்து நின்று அதை துரத்தி கொண்டு போட்டேன். அப்ப என்கிட்ட ஒப்படைச்ச ஆட்டை நான் பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த கால சம்பவத்தை இங்கே நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போம். ஆனபடியால் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட உண்மை உள்ள மேய்ப்பன் இன்றைக்கு ஆண்டவருக்கு வேண்டாம். ஆத்துமாக்களை ஜனங்களை தேவ ஜனங்களை உண்மையாக மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் இன்றைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று பலரும் தங்களுக்கு நாமகரணம் சூட்டிக் கொண்டாலும் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக ஆத்துமாக்கள் சிதறி போய்விடக் கூடாது, ஆத்துமாக்கள் சூறையாடப்படக் கூடாது, ஆத்துமாவுக்கு சாத்தான் கொண்டு போடக்கூடாது, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. ஆனபடினால் குறையோ நிறைய எது இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம மேல போட்டுக்கிடுவோம், அவர்களை பாதுகாக்கணும். அவர்கள்
அந்த மந்தையை கரிசனையோடு காக்கக்கூடிய மேய்ப்பர்கள், ஆடுகள் முக்கியம், ஆத்துமாக்கள் முக்கியம் என்று அவர்களுக்காக தங்களையே கொடுத்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆனபடினால் உண்மை உள்ள நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல மேய்ப்பர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த காலங்களில் தேவையா இருக்கிறது. அப்படி அவர் முந்தைய காலங்களில் ஆடு வைக்கிற பொழுது அது ரொம்ப கரிசனையா இருந்தபடினால அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுல தான் ஜீவனை மதிக்காதவராக அது ரொம்ப பொறுப்பா இருந்ததுனாலதான் ஆண்டவர் சவுலுக்கு அப்புறம் அவரை தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன செய்தார், ராஜாவாக்கினார். இவன் என்னுடைய ஜனங்களை, என்னுடைய கோயில்களில் இருக்கிற இந்த ஜனங்களை சரியாக என்ன செய்வான், வழிநடத்துவான், மேய்ப்பான் என்று சொல்லி அந்த பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்தார். அவரும் அதை சரியாக செய்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தை ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அதுபடிலாம் தேவண்ட பிள்ளைகளை அல்பம் முகிதி, வேலையாட்களை குறைவு குறைவு. உண்மையிலுள்ள ஊழியக்காரர்கள், உண்மையாக அக்கறையோடு கூட ஜனங்களை மேய்க்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப குறைந்து போய்விட்டார்கள். ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் தங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள். இது ரொம்ப வருத்தமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படினால் நாம் இன்றைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியமா இருக்கிறது சொல்லி பார்த்தார். உண்மை உள்ள ஊழியக்காரர்களை அனுப்புக்கு எஜமான் திரளாக அனுப்பும்படி நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது நல்ல ஒரு காரியமா இருக்கிறது. வாசிங்க 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தை ஒரு தேவனிடம் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இப்படியே தாவீது இருந்தார். ஆமா, எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்தார். மக்கள் மேல உண்மையான பற்றும் அன்புடையவனாக இருந்தான். இருந்து உண்மையாக இருந்துதான் ஜனங்களை மேய்த்தான், நடத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலனாக இருந்தான் என்று சொல்லி அவரை குறித்து வேத புத்தகத்தில் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படி ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல மேய்ப்பர்கள், நல்ல ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு இப்பொழுது ரொம்ப தேவையாக இருக்கிறது இந்த கடைசி நாட்களில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. ஆதியாகமம் 31 38 முதல் 39 வரைக்குள்ள வசனங்களை கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிகளாக இருக்கிறவர்கள், ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள் அவருடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதிகளாக இருக்க வேண்டும் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபும் ஒரு மந்த மேய்ப்பனாக இருந்தார். அவரு அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவராக, கேரண்டி கொடுக்கிறவராக இருந்தார். இந்த ஆட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இந்த ஆடுகளை நான் என்ன செய்வேன், நல்ல முறையில் பராமரித்து பாதுகாப்பேன், அதை வளர்த்து அது பெருகும்படியாக செய்வேன், இந்த மந்தையை பெருகும்படியாக செய்வேன், அதுல ஒண்ணு குறைவுபட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு, அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி மாமன் கிட்ட சொல்லி ரொம்ப பொறுப்பா அவர் என்ன செய்தாரா, அந்த ஆட்டு மந்தைய காத்து வந்தாரு, மேய்ச்சி வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்கள் ஆத்ம காரியங்களில் வேண்டியதா இருக்கிறது. ஜனங்களே, தேவ ஜனங்களை மேய்ப்பதற்கு இப்படி ஒரு கருத்தனை பொறுப்பும் உள்ள ஊழியக்காரர்கள் ரொம்ப வேண்டியதாக இருக்கிறது இந்த காலங்களில். வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். ஆமா 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 ஆமா. அப்போ தேவஜனங்களை மேய்க்க முடியாத தேவனாய் கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த ஆத்துமாக்களுக்கு, அந்த ஆடுகளுக்கு
இந்த ஊழியக்காரர் தான் பொறுப்பாளி. அதுல ஒண்ணு விழுந்தாலும், ஒண்ணு காணாம போனாலும், ஒண்ணு பிரிந்து போனாலும் தேவனாகிய கர்த்தர் கணக்கு யாருக்கு கேட்பார் அப்படின்னு சொன்னா அந்த மேய்ப்பன்கிட்ட தான் கேட்பார். நான் உன்கிட்ட இத்தனை ஆடுகள் கொடுத்தேனே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இது இத்தனை பழுகி பெருகி இது குட்டி போட்டு இது ஒரு பெரிய மந்தையாக இருந்திருக்கணுமே, அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த ஆடுகள்ல ஒண்ணு குறைஞ்சு போகாதபடிக்கு நீ நடத்திருக்க வேண்டுமே, இது குறைந்த காலமா போச்சு அப்படின்னு சொல்லி ஏன் எதுக்கு அப்படின்னு பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரோ அந்த மேய்ப்பன்ட்டு தான், அந்த ஊழியக்காரங்கிட்ட தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசித்து பாருங்க. அப்படிதான் தேவனுடைய ஜனமே ஒரு சபை ஒரு கையில ஒப்புவிக்கப்படுகிறது. ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஒரு ஊழியக்காரத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆத்துமாக்களை பேணி பாதுகாக்க வேண்டியதும் அவர்களை ஆண்டவருக்குள் வளர்க்க வேண்டியதும் பெருக செய்ய வேண்டியதும் ஒரு ஊழியக்காரனுடைய கடமையா இருக்கிறது. அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நலிந்து போனால், மெலிந்து போனால், காணாமல் போனால், தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனால் அதுக்கு இவங்க தான் பொறுப்பாளி, உத்தரவாதி என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பொறுப்போடு இந்த ஊழியத்தை செய்வதற்கு, ஆத்துமாக்களை தேவசபையில் வைத்து பராமரிப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களை போஷிப்பதற்கு, அவர்களை நடத்துகிறதற்கு நல்ல ஊழியக்காரர்கள் இப்ப ரொம்ப தேவையா இருக்கு. ஆனா இப்ப நல்ல ஊழியக்காரங்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணிரலாம் போல இருக்கு. சபைக்குள்ளே இருக்கட்டும், சபைக்கு வெளியிலே இருக்கட்டும், உண்மை உள்ள ஊழியக்காரர்களை, ஆத்மபார உள்ள ஊழியக்காரர்களை, தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்காக தன்னுடைய ஜீவனை மதியாதபடிக்கு ஜீவனை வைத்து உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் இப்பொழுது ரொம்ப சொற்பமாக இருக்கிறார்கள். நிறைய வேணும். அதற்காக ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும்னு இன்றைக்கு நமக்கு வார்த்தை அருளப்படுகிறது. அதுக்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போமாக. எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி விழிப்பா கவனமா இருக்கணுமா. ஒரு 10 ஆடுகளை கொடுத்துருக்கீங்க, ஆத்துமாக்களை கொடுத்துருக்கீங்க, ஜனங்களை கொடுத்துருக்கீங்க, 50 100 கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு ஆத்துமா மேலையும் நான் பொறுப்பா கர்சனையா இருந்து ரொம்ப விழிப்பா இருந்து என்ன செய்வேன், அவங்கள நான் பாதுகாத்துக்கிடுவேன், அவங்கள போஷித்து காப்பாற்றுவேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமையெல்லாம் நான் சரியா செய்வேன். தேவைப்படுகிற பொழுது சரீர பிரகாரமாகவும் தேவைப்படுகிற பொழுது அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை நான் அவங்களுக்கு செஞ்சு எல்லா வகையிலும் அவங்களை நான் என்ன செய்வேன், உங்களுக்குள்ள வளர்த்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி பயபக்தியா அவங்களை நான் என்ன செய்வேன், உங்களுக்குள்ள காத்துக்கொள்ளுவேன், உங்களுக்குள்ள வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு உத்தரவாதம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு ஒருவர் வரணும். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாகத்தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருக்க வேண்டும். அந்த ஒரு ஆத்மா தானே போற போகட்டும், அது முட்டாடா இருக்கும். அது முட்டாடா இருக்கிறதுனால அது நம்மளை முட்டி தள்ளி போடுது, நம்மளே எழுத்து நிற்கி, அதனால நமக்கு அனுசரணையா இல்ல, நமக்கு வாழாட்டல. அப்படிங்கிறதுக்காக அந்த ஆத்மா போனா போட்டுன்னு சொல்லி கடினமும் காட்டலாமா, அவங்கள கடினமா நடத்தி வெளியே தள்ளிடலாமா, அது ஒரு ஊழியக்காரர் செய்ய வேண்டிய செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. குறைபாடு உண்டாயிருக்கலாம். எல்லா ஆத்துமாக்களும்
எல்லா மந்தையின் ஆடுகளும் ஒரே மாதிரி சீராக இருக்கிறது இல்லை. ஒன்று வளப்பமா இருக்கும், ஒன்று இழப்பமா இருக்கும், ஒன்று நெசல் கொண்டதாக இருக்கும், ரெண்டு பலவீனமாக இருக்கும். ஒன்ன தோல்ல போட்டு தான் போடும், ஒன்ன மடியில வச்சுதான் தாய்ப்பால் குடிக்க முடியாத ஒரு பலவீனப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கும்னா அதை நம்ம மடியில தூக்கி போட்டு அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், புட்டிப்பால் கொடுக்கணும். அப்படியெல்லாம் மேய்ப்பர்கள் கொடுப்பார்கள், பார்த்திருக்கிறோம். ஆடு வளர்க்கிறவங்க மேய்க்கிறவங்க ஒரு தாய் போல ஒரு அன்பும் கரிசனையுமா என்ன செய்வாங்க. அப்படி இருந்துன்னா அதை செய்வாங்க. முட்டாளுன்னா அதுக்காக அதை துரத்தி விட்டுறலாமா? நம்ம சொல்லபடி கேட்கலங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரியத்துல கடவுளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மேற்படா இருக்கிற உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைங்கிறதுனால அவங்க வேண்டாம்னு சமயம் பார்த்து கலந்து பிடிச்சு நீங்க வெளியே தள்ளிடுவீங்களா? போனா போகட்டு விட்டுருவீங்களா? அப்ப நீங்க நல்ல மயப்பனா? கள்ள மயப்பம் தான், நீங்க நல்ல மயப்பம் கிடையாது. உங்களை முட்டினாலும் அந்த ஆளையும் எப்படி பணிய வைக்கணுமோ அப்படி பணிய வச்சு அந்த ஆடையும் என்ன செய்யணும், மந்தைக்குள்ள நேர்படுத்தி நடத்தணும். அதுக்கு தான் உங்களுக்கு மேய்ப்பண்ணுங்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் காணப்படாவிட்டால் அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படுகிற பொழுது அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு நிற்க வேண்டியதா இருக்கும். கணக்கு கேட்பாரு, இந்த ஆடெல்லாம் எங்க உங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஏன் அதை இப்போ நீ கொண்டு வந்து என் சமூகத்தில் நிப்பாட்டல, அது எங்க போச்சு, ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பாரு ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு பொறுப்பாளிகளும் ஆத்துமாக்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக தங்களுடைய ஊழிய காலங்களை காத்துக்கொள்வது நலமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன். இன்றைக்கு சபைக்குள்ள என்ன நடக்கிறது என்று சொல்லி நான் நடைமுறையில் காண்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஆத்மா குடிச்சாலும் சரி, வெறிச்சாலும் சரி, தப்பு தண்டா பண்ணாலும் சரி, அந்த ஆத்மா தாங்கிட்ட மரியாதையா மதிப்பா தான் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு தனக்கு ஜெயம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த தப்பெல்லாம் மறைச்சு வச்சுட்டு பாவரிக்கிற பேர்ல பாவரிக்கை கேட்டுட்டு அவங்கள என்ன செய்வாங்க, இவங்க காப்பாத்தி வச்சுக்கிடுவாங்க. அதே ஆத்மா, அதே மாதிரி இன்னொரு ஆத்மா இவங்க செய்யற தவற கண்டு அது சரியில்லைன்னு உணர்ந்து பொறுத்துக்கொள்ள முடியாம, என்னையா நீங்க இப்படி செஞ்சு செய்றீங்க, இப்படிதான் நீங்க செய்யலாமா, இது தவறு அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த ஆடு கேட்டுட்டு அந்த ஆத்மா கேட்டுட்டு சொன்னா வன்மமா உள்ள மனசுக்குள்ள வச்சு சமயம் பார்த்து கழுத்தறுத்துறாங்க. வா, ஒரு நாளைக்கு நீ வரதானே செய்வேன் என்கிட்ட, அப்ப நான் உன்னை என்ன செய்றேன், உனக்கு என்ன செய்யணும் தெரியும், நான் உனக்கு என்ன செய்றேன், செய்ய வேண்டியதை செய்யறேன்னு சொல்லி அப்படி சமயம் பார்த்து காத்திருந்து பழி வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். வன்மம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளத்துக்குள்ள வன்மம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு உள்ள அடையாளமா? சரி, அந்த ஆத்மா உங்களை முகமுகமா இருந்துச்சு, உங்களுக்கு காணப்பட்ட தவிர ஏத்து கேட்டுச்சு, ஏத்து கேட்டுச்சு அப்படின்னா உண்மையில அந்த தவறு உங்ககிட்ட காணப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், உங்களை தாழ்த்தி இருக்கணும். சரி, அந்த சகோதரன் சொல்ற மாதிரி தானே நம்ம இருந்துட்டோம், தப்பு தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும். அந்த சகோதரன்ட்ட காரியத்தை ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஆமா சகோதரனே, எனக்கு எட்டாத இந்த ஒரு காரியம் எனக்கு கீழே இருந்து என்னால் நடத்தப்பட உங்களுக்கு எட்டியிருக்கு, எனக்கு எட்டாம போச்சு, வருத்தப்படுறேன். சரி, அதை சரி பண்ணிக்கிடலாம்
சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக சரி பண்ணி இருக்கணும். அதை விட்டு போட்டு அதை மனசுல வன்மமா வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து அவங்களெல்லாம் பழி வாங்குவேன், அவங்களுக்கு ஒரு அவசியம் தேவை வருகிற பொழுது என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஆப்பு வச்சிருவேன், அவங்க சபையில இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி. அப்படிப்பட்ட ஆத்மா நமக்கு தேவையில்லை. நம்மளை பகைக்கிற ஆத்மா, நம்மளை எதிர்க்கிற ஆத்மா, நியாயம் இருந்தாலும் நீதியாக இருந்தாலும் அந்த ஆத்மா ஒரே ஆப்பு வச்சு அவங்களை வெளியே தள்ளிட வேண்டியது. அப்படியா? இதான் மேய்ப்பனுடைய வேலை. இதற்காக மேய்க்க முடியாத ஒரு பெரிய வேலையை கத்து என்கிட்ட உங்ககிட்ட கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தை தலைமையாக பெற்றுக்கொண்டேன். தலைமை சபையில் என்னை ஐயா அழைப்பிட்டு என்னை ஊழியக்காரனாக்கி அனுப்புனாங்க. அப்போ அந்த கேபினில் வச்சு எனக்கு கொஞ்சம் நல்ல ஆலோசனை சொன்னாங்க. அது இப்போவும் எனக்கு அது நினைவில் இருக்கு, அது பிரயோஜனமானதாக இருக்கு. நீ பழைய விசுவாசி, சபையுடைய எல்லா நடைமுறைகளும் சட்டத்திட்டங்களும் உபதேசங்களும் உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இல்லை. ஆத்துமாக்களை நடத்த வேண்டியவர்களாக ஊழியக்காரர்களாகிய நாம் இருக்கிறோம். எல்லா ஆடு ஒன்று போல இருக்காது. ஒன்று நல்ல ஆரோக்கியமான ஆடாக இருக்கும், ஒன்று சவள ஆடாக இருக்கும், ஒன்று நோய்வாய்ப்பட்டதாக இருக்கும், ஒன்று தோலில் போட்டு தான் போகணும். சில ஆடுகள் நம்மளே ஏற்று நிற்கும், நம்மளே முட்டி தூக்குற மாதிரி ஆடுகளாக இருக்கும். அப்போ இப்போ என்ன செய்வ? அப்போ ஒவ்வொரு ஆடையும் அந்த ஆட்டையுடைய குடநலத்துக்கும் மன நிலைக்கும் அதனுடைய சரீரத்தினுடைய கூறுகளுக்கும் காரியங்களுக்கு தக்கன ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும்? அதை நடத்தணும். அப்ப அதை நடத்துறதுக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்ப ஐயா முகத்தையே பார்த்தேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ஒரு ஆளு எழுத்து நிக்கி நம்மளே முட்டை தூக்குது, அடங்க மாட்டேங்க அப்படின்னா கம்ப எடுத்து சராமரிக்க அடிச்சு காலகையை ஒடிச்சு போட்டுடலாமா? இல்லைன்னா விரட்டி விட்டுடலாமா? அந்த ஆட்டுக்காக ஜீவனை கொடுத்தது நீங்களும் நானும் இல்லை. அந்த முட்டை தூக்குற ஆளுக்காகவும் ஜீவனை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக்கும். அதுபடியால் என்ன செய்யும்? அந்த மேற்பட சமூகத்துல அந்த ஆட்டுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சு என்ன செய்யணும்? அந்த ஆடை எப்படி கையாளுகிறது, எப்படி அதை வசப்படுத்துகிறது, அதை எப்படி நம்மகிட்ட அடங்கி போக முடியாத அதை எப்படி அடங்க செய்யறது, அதை எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அதற்காக விசேஷமாக தேவ சமூகத்தில் ஒரு மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? அந்த முட்டாட்டுக்காகவும் என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். அது என்ன இன்னைக்கு நான் வரத்துக்குன்னா என் மார்புல பாயுது, அதனால அதை கழுத்தறுத்த வேண்டியதான். அப்படியா? அதற்காக உங்களுக்கு கர்த்தர் மேய்க்கிற அந்த பெரிய பதவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பன், மந்தை மேய்ப்பன், சபையின் மேய்ப்பன், ஜனங்களின் மேய்ப்பன் என்பது ஒரு உன்னதமான ஒரு காரியம். தேவன் செய்ய வேண்டியதை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் ரொம்ப கவனமாக ஆடுகளை பராமரிக்க வேண்டியவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். என்னுடைய ஊழிய பாதையில
ஒரு பெரிய ஒரு சபை நடத்தாவிட்டாலும் ஒரு சிறு கூட்டத்தை நான் மேய்க்கிறவனா இருந்தாலும் எனக்கு பலவிதமான அனுபவங்களை தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சகோதரன் அவருக்காக அன்பு பாராட்டினர் உண்டு, அவருக்காக பிரயாசப்பட்ட காலங்கள் உண்டு, அவரை பாதுகாத்த காலங்கள் உண்டு, அவருக்கு நல்ல ஆலோசனை சொன்ன காலங்கள் உண்டு. இப்படி எத்தனையோ வகையில் நன்மை என்று தீமையே செய்யாத ஒரு காரியம் உண்டு அந்த சகோதரனுக்கு. அவருக்கு மாத்திரமல்ல, யாருக்குமே நான் இதுவரைக்கும் நன்மை தான் செஞ்சிருக்கேன், எந்த ஆத்மாவுக்கும் தீமை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அவங்க தப்பு தண்டா பண்ணாங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா இருப்பேன், போதனையும் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும் நம்ம போதனையும். அதற்காக அவங்க வெறுக்க அடிக்கிறது நம்ம கிட்ட கிடையாது. வெறுக்க அடிச்சு விட்டா போதுன்னு அவங்க ஓடுபடியாக செய்கிறது நம்ம வேலை கிடையாது. அதற்காக துணிகரமான பாவம் செய்து கொண்டு நான் சபையில இருப்பேன்னு சொன்னா இருக்கவும் முடியாது. அந்த பாவமே அவங்களை கொண்டு போயிருன்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க பெரிய. அது மாதிரி சில நேரத்தில் கொண்டு போகுது. அப்படி போனாலும் அவங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் இப்படியா திரும்பி வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்காக ஊக்கமாக தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ திடீர்னு எதிர்த்து ஒரு சகோதரர் இருந்தார். ஒரே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பைக்குளம் மீட்டிங் முடிச்சுதான் எதிர்த்து பேசினார் அந்த சகோதரன். பேசிட்டு விருட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் சபைக்கே வரல. நான் போன் பண்ணி பார்த்தேன், அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆனா போனா போட்டு நான் ஒண்ணு விட்டுறல. அந்த ஆத்மாவுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா! இதான் முட்டாடு. தண்ணி காட்டி புல்லு காட்டி கொள்ளு வச்சு எல்லாம் வச்சு எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து பார்த்து பராமரிச்சாலும் சில நேரத்தில் சில ஆடு நிமிர்ந்து நிற்க என்ன செய்யும், முட்டாடாக தான் இருக்கும். அதுக்காக போனா போட்டு விட்டுற முடியுமா, ஜெபித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் திரும்பி வந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படி இடர்களான காரியங்களை செய்து அவர் கடந்து போய் அந்த ஆத்மா கடந்து போயிருந்தாலும் அவர் திரும்பவும் என்ன செய்தார், கடந்து வந்தார். கடந்து வந்து அன்னைக்கு பாவரிக்கு செஞ்சாரு. தனிப்பட்ட முறையில் பாவரிக்கு செஞ்சு அந்த நாளில் நடந்துகிட்டதுக்காக வருத்தப்பட்டாரு. அதையும் மன்னிப்பு கேட்டார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அவரை கர்த்தரோடு கூட ஊன்ற திரும்பவும் மந்தைக்குள்ளாக ஊன்ற கட்டுவதற்கு தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு கிருபை இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா! அப்போ வெறுக்க அடிக்க கூடாது. தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, தீமை செஞ்சுட்டாங்க, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. நியாயத்தை கேட்டாங்கிறதுக்காக அவங்கள மேல குரோதமும் பகையும் கசப்பும் வன்மமும் வச்சு அவங்கள கொலை அறுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம மேய்ப்பனே கிடையாது. சாத்தானுடைய கையாட்கள் என்று சொல்லி அர்த்தம். சாத்தான் தான் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அப்படி நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு ஆலோசனை தருகிறதாக இருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஒரு ஆத்மா தேவனை விட்டு தூரம் போகிறது, கீழ்ப்படியாமல் போகிறது, விலகி போகிறது என்று சொன்னால் அந்த ஆத்மாவை அப்படி விட்டு விடுகிறது ஒரு மேய்ப்பனுடைய வேலை அல்ல. எப்படியாவது அந்த ஆத்மா திரும்பவும் தேவசனாலத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாம் கர்சனையோடு கூட காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. மத்திய 15:32 இயேசுவை நல்ல மேய்ப்பன் என்று பார்த்தோம். இயேசுவை மாதிரியாய் கொண்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்றுதான் பார்க்க வேண்டும். வாசிங்க மத்திய 15:32. பின்பு இயேசு ஆமா ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்,
ஆமாம், சங்கீத புஸ்தகம் 102:14 வாசிக்கிற பொழுது உங்களுடைய ஊழியக்காரர்கள் கல்லுகளுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் பரிதபிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் பரிதவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், பாவப்படக்கூடியவங்களாக இருக்கணும், பாவம் பார்க்குறவங்களாக இருக்கணும். அந்த ஆத்துமா மேலே கடுப்பு வைக்கக்கூடாது. அந்த ஆத்துமாவை கடுகடுன்னு நடத்தக்கூடாது. வாசி. ஆமா, மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 13:6 முதல் சில வசனங்களை வாசிப்பாருங்க. அவர்கள் குறைவுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள், இருக்கிறார்கள். அதற்காக என்னன்னு தொலைஞ்சு போட்டு விட்டுற முடியுமா? இயேசு நல்லமைப்படா இருந்தது போல நாமும் அவர்களுக்காக பரிதவிக்கிறதாக, அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஆண்டவரே இவன் உப்பர மாட்டான், அவனை தள்ளி போடு அப்படின்னு சொன்னாலும் இல்ல ஆண்டவரே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எப்படியாவது அந்த சகோதரனை சரி பண்ணிடலாம் ஆண்டவரே, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஆண்டவரே, என்கிட்ட விட்டுருங்க ஆண்டவரே, கொஞ்சம் எனக்கும் அந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் ஒரு அவகாசம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவங்களா இருக்கணுமா? வாசிங்க லூக்காவை. ஆண்டவரே வேண்டாம்னாலும் நம்ம சரின்னு போட்டு விட்டுறக்கூடாது. அப்ப நம்மளே வழுக்கட்டாயமா அவங்களை கடினமா நடத்தி கடுகடுன்னு அவங்ககிட்ட இருந்து கடுமையான காரியங்கள் அவங்க மேல சுமத்தி அவங்களை தள்ளி விட்டுறதுதான் ஊழியமா? இதுக்குதான் ஆடுகளை உங்க கையில கொண்டு கொடுத்தாங்களா? உங்க பார்வைக்கு எளப்பமான ஆடா இருந்தா தள்ளி விட்டுருவீங்களாப்பா? தேவையில்லையா? முட்டாளா இருந்தா அதுக்கு முன்னால நீங்க அதுக்கு பயந்து அதுக்கு குனிஞ்சு நடந்துக்கிடுவீங்களா? அது மத்த ஆட்டை முட்டினாலும் உங்களை முட்டினாலும் அது பெரிய ஆடு, வலிமையான ஆடு, அசதியான ஆடு, அந்த ஆடு நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்க உங்களை முட்டினாலும் பரவாயில்ல, கூட இருக்கிற மற்ற ஆடுகளை முட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஆடு வேணுங்கிறதுக்காக நீங்க இருப்பீங்களா? இப்ப வலியவனுக்கு ஒண்ணு எளியவனுக்கு ஒண்ணு செய்கிறதா ஊழியமா? ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கீழாக இருந்த காலம், இப்பொழுது நான் தேவனுக்கு கீழாக இருக்கிறேன். அப்பொழுது அவர்களுக்கு கீழாக இருந்தேன். அப்படி கீழாக இருந்த நேரத்தில் என்ன காட்டிலும் சின்ன ஊழியக்காரராக அவங்க கைக்குள்ள இருந்த இன்னொரு ஊழியக்காரர், நானும் அவங்க கைக்குள்ளதான் இருந்தேன். அந்த சின்ன ஊழியக்காரரும் அவங்க கைக்குள்ளதான் இருந்தாரு. அவர் என்னை விட வயதுல வருஷத்துல அனுபவத்துல எல்லாரும் சின்ன ஊழியக்காரரு. ஆனாலும் சில காரியங்களுக்காக அவரு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அவரு பொதுவா என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூத்த ஊழியக்காரங்களை மதிக்கிறதே கிடையாது. என்னோட வயசுல மூத்தவங்க, நீண்ட நாள் ஊழியம் செஞ்சவங்க எல்லாம் அந்த பரிசுத்தவான் இருக்கிற பிராந்தியத்துல அவங்க கைக்குள்ள இருந்தாங்க. இவர் என்ன செய்வாரு, எல்லாரையும் விரட்டுவாரு, மரியாதை இல்லாம நடத்துவாரு. அவங்ககிட்ட கேட்காமல இவரே உத்தரவு போடுவாரு, அவங்க போட்ட உத்தரவை வாபஸ் வாங்குவாரு. அதெல்லாம் இல்ல, இப்படித்தான் பிடிப்பாரு. இப்படி ரொம்ப மூத்த ஊழியக்காரங்களை ரொம்ப தரக்குறைவா நடத்திக்கிட்டு இருந்தாரு. என்கிட்டயும் அந்த வேலையை சில காலங்கள் செஞ்சாரு. நான் அந்த பெரிய பரிசுத்தவானுக்கு கை கோலின் கீழுக்கு இருக்கிற சின்ன மயப்பந்தான், அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி தானே ஒழிய இவருக்கு ஒன்று நான் ஒன்று ஆட்டுக்குட்டி கிடையாது.
ஹalleluya. அப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பிடிச்சு விரட்டி விட்டேன். இந்த ஆளை விரட்டினாதான் இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி, ஒழுங்கா இருந்து கூட பார்த்துக்கோ, இந்த வேலையில நம்ம கிட்ட வைக்க கூடாதுன்னு அந்த குட்டி ஊழியக்காரரை விரட்டி போட்டேன். விரட்டிட்டு நான் வரல என்ன வந்துட்டேன். இந்த ஆள் ஓடு போய் எனக்கு அதிகாரியா இருக்கிற அந்த பரிசுத்தவான்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஓ சாலமோன் பாஸ்டர் என்னைய பிடிச்சி விரட்டிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு ஆவுன்னு அங்க போய் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன நடத்துற அந்த பெரிய பரிசுத்தவான் ரொம்ப சூடாயிட்டாங்க. என் மேல பயங்கர கோவம் வந்துட்டு, அடுத்த முறை நான் போயிருக்க பொழுது என்ன விட்ட முகம் கொடுத்து பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் எல்லா காலங்களிலும் பரிசுத்தவான்களிடத்துல என்ன நடத்தின பரிசுத்தவான்களிடத்துல தாழ்மையாக தான் இருந்திருக்கேன். என்கிட்ட தப்பு இல்லாம கூட இருக்கும். ஆனா அவங்க பார்வைக்கு தப்பா தெரிஞ்சு என்ன ரொம்ப கண்டிதமா நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நாளும் அதற்காக நான் முகம் சுழிச்சதோ மனசுக்குள்ள அவங்க மேல கசந்ததோ அவங்க மேல ஒரு வெறுப்பு எனக்கு உண்டானது கிடையாது. அன்னைக்கும் அப்படிதான் முகம் கொடுத்தே பார்த்தல. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அடி வாங்குற பிள்ளை அடிக்கிற அப்பா காலையை சுத்தி வர்ற மாதிரி அவங்க தகப்பனை தான் நான் இப்பவும் நினைச்சிருக்கிறேன். ஆனா எல்லா காரியத்திலையும் என்னால் ஒத்து போக முடியல. சில காரியங்கள் தெய்வ குற்றமான காரியங்கள் நடந்த பொழுது விட்டு பிரிய வேண்டியதும் எதிர்த்து நிற்க வேண்டியதும் காரியமாக போயிடுச்சு. அது வேற காரியம். அவ கடைசியில காலை சுத்தி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு அவங்க காரியத்தை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க, வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க. நீர் என்ன அந்த ஆளை அந்த ஊழிக்கார பேரை சொல்லி, அந்த ஆளை நீர் ரொம்ப பிடிச்சி வரட்டு நீர் எப்படியா வரட்டலாம் அப்படி அப்படின்னாங்க. பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு தைரியமும் காலமும் நேரமும் அந்த நாளில் கிடைச்ச ஒரு காரியத்தெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட சொன்னேன். இதனால தான் அந்த ஊழியக்காரரை நான் கொஞ்சம் கடுமையாக பேசினேன். உண்மைதான், நானாவது பரவாயில்லையா, என்னை விட மூத்த ஊழியக்காரங்க உங்களை பார்க்குறதுக்கு இங்கே வந்து போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் ரொம்ப தரமட்டமாக நடத்துகிறாரு அப்படின்னு அடுத்தால பவ்யமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உண்டாக்குனார் அன்னைக்கு. அப்படி சொன்ன உடனே சொன்னாங்க, ஓ அப்படியா இப்படி செய்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா அவர் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கார் சில காரியங்களில், அவருடைய ஊழியம் எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் என்கிட்டயே அப்படி தான் அவர் இருப்பார். இங்கிட்ட வருவார் போவார், அவர் வாரத்தில் என்ன செய்வார், போயிட்டு வாருன்னு கூட சொல்ல மாட்டார். அவர் வாரத்தில் என்ன செய்வார், வாகனத்தை விட்டுட்டு அவர் வாரத்தில் போயிடுவார். அவர் அப்படி தான் இருக்காரு. சரிதான் அப்படின்ட்டு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். சரியா அவர் வந்து அவரை கூப்பிட்டு நான் கண்டிக்கிறேன், அவரை கொஞ்சம் சத்தம் போட்டு வைக்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியா இனிமே நீர் இங்கே வந்தீருன்னா அவர் நிற்கிற இடத்துல நிற்காதிரும், நீருக்கு விலகி போகிறோம். அப்பனா என்ன சொல்றாங்க, அவரை நாங்க கண்டிக்க முடியாது, நீர் என்ன செய்யும், அவரை விட்டு விலகி போறோம். இது என்னையா நியாயம்? அப்ப அந்த ஆத்மா அந்த முட்டாளி இப்படியே முட்டிக்கிட்டே இருந்து கடைசியில எங்கேயாவது போய் சிக்கல்ல மாட்டி அது சிக்கிக்கொள்ள. இதனால எத்தனை பேரு பாதிக்கப்படுறாங்க. அப்ப அதை தட்டி கேட்க மாட்டாங்களா இவங்க, வேலை அவங்க வேணுங்கிறதுக்காக. அப்ப வேண்டாம்ல அவங்கள வேற எடுத்துருவீங்களா? நீங்க வேற எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சரிதானா? இது நான் கேட்கிற கேள்விக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் யாரை சொல்லுகிறேன் தெரியும், அவங்க பதில் சொல்லுங்க. அவர் நிக்கிற இடத்துல நம்ம நிக்காதீங்க, நீ விலகி போறோம். அப்போ சரி செய்ய வேண்டிய அவர்கள் யாராக இருந்தாலும், நமக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருந்தாலும் அவங்களையும் சரி செய்யணும். மற்றவர்களும் பாதிக்காதபடிக்கு நமக்கு நமக்கு கீழே இருக்கிற
ஊழியர்களையும் நாம் பாதுகாக்கணும், சரி பண்ணணும். எளியவர்கள் அல்லது உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சின்ன தப்பு செஞ்சாலும் கடுமையாக அவர்களிடத்தில் நடந்து கொள்கிற நீங்கள் பெரிய தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்களுக்கு அடங்க மாட்டாங்கிறதுக்காக நீங்க பாரபட்சமாக நடந்து கொள்கிறது சரிதானா? இது பெரிய மேய்ப்பருடைய வேலையா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இப்போ நல்ல மேய்ப்பர்கள் இப்ப நமக்கு வேணும். வாசிங்க. லூக்கா 13:6 முதல். ஒரு ஓமையை சொன்னார், ஏசப்பா சொன்னாரு. ஆமா. லோகி தேடி வருகிறேன், காணவில்லை. ஆமா ஆமா, இது இருந்து பிரயோஜனம் இல்லப்பா, இதை தள்ளி இந்த ஆளு வேண்டாம், இவனை தள்ளி போடுன்னு தேவன் சொல்றாரு வச்சுக்கிட்டோம். ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், போடுறேன், கொடுக்கட்டும், வெட்டி போடலாம்னு சொன்னதாக இங்க எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக மக்களாத்து வாங்குறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜாமீன் கொடுக்குறவங்களா இருக்கணும். அவங்களை எப்படியாவது சரிப்படுத்த தான் பார்க்கணும். அவங்க தேவன் சமூகத்தை விட்டு மந்தை விட்டு போயிடக்கூடாது. அவங்கள பாதுகாக்க தான் போகணும். கொட்டலாம், கூப்பிட்டு திட்டலாம், சத்தம் போடலாம். நியாயம் இல்லாததுக்காக ரொம்ப மோசமாக அவங்கள நடத்திடவும் கூடாது. வலிவனுக்கு ஒன்று எளிவனுக்கு ஒன்றா, வலிவன் தப்புன்னா வாயை திறக்க முடியல, எளிவன் தப்புன்னா ஏறி ஏறி மிதிக்கிறது, எல்லா அஸ்திரங்களையும் அவன் மேலே பிரயோகிக்கிறது, அவனை சன்னா பின்னமாக்கிறது, தொலைச்சி கட்டிக்கிறது. இது மேற்பனுடைய வேலை இல்லை. அதனால்தான் இன்றைக்கு நாம் பிரசங்க வாக்கியத்தில் வாய்த்த போல அறுப்பா மீது வேலை நாட்களும் கொஞ்சம் குறைவு. நல்ல வேலைக்காரங்க இல்லை. வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க, ஆனா நல்ல வேலைக்காரங்க இல்லை. இப்போ ஆத்ம பாரம் உள்ள வேலைக்காரங்க இல்லை. தன்னுடைய ஜீவனை வச்சு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்கள் இல்லை. பரிந்து வைக்கிறவங்க இல்லை, பரிந்து பேசுறவங்க இல்லை. இயேசுடைய வேலையை தான் நம்ம செய்யலாம். அவர் செய்ய வேண்டியது நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு பாவம் செய்வானால், ஆமாப்பா, அவருடைய ஆடுகள் ஒன்றும் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நமக்கு இருக்க ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் எல்லாம் அவருடைய ஆடுகள். அவருடைய தேவனத்தில் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இருக்காரு. நீங்களும் அவரிடத்துல இருந்து அவருக்காக நீங்கள் பரிந்து, அந்த ஆடுகளுக்காக, அந்த சின்ன கீழே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக பரிந்து பேச வேண்டியவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியிருக்கிறீங்க. ஒரு கொடிய தப்பு, ஒரு செய்யக்கூடாத தப்பு, ஒரு பெரிய தப்பு ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவண்ட பிள்ளையோ உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம்தான். அப்படி ஆதி திருச்சபையில் நாட்களில் அப்போ சிலர் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி 1 Corinthians 5:13 எழுதியிருக்கு. ஆனாலும் அவங்க மேலே ஒரு இரக்கமும் இருக்கணும், தகனப்பன மாதிரி இருக்கணும். ஒரு அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தாரு.
என் என் தகப்பனுடைய கண்டிப்பான முகம்தான் எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு தென்படுகிற ஒன்றாயிருந்தது. அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு கனிவும் இரக்கமும் என் மேலே ஒரு பச்சமும் பாசமும் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டாத ஒருவர் தான் அந்த தகப்பன். காலத்திலே அது எனக்கு நான் அதை விளங்கிக் கொண்டேன் என்று ஒருவர் எழுதியிருந்தார். ஹல்லேலூயா! தகப்பன் அப்படிதான் இருப்பாங்க இருக்கணும். சரிதான், ஒரு வகையில வெளியில கண்டிதமா இருக்கணும். அதனால அவங்க மேல அக்கறையும் கவலையுமா இருக்கணும். அவங்க மேல அன்பா இருக்கணும், பரிவா இருக்கணும், பாசமா இருக்கணும். தப்பு செஞ்சா கண்டிக்கணும். அடி ஏறிட்டு ஒரே மிதியா மிதிச்சு தள்ளிடக்கூடாது. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்கள அடுத்த அணைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வாசிட்டீங்களா? ஆமா, அவனை தள்ளி போடுங்க அப்படின்னு ஒரு கோபத்துல அப்படி சொன்னாரு. ஆனா அவரை தள்ளி போடல. அந்த தப்பு செஞ்ச அந்த விசுவாசி தப்ப உணர்ந்துட்டாரு. இப்ப என்ன சொன்னாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 2:5 முதல் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 5 முதல். துக்கம் உண்டாக்கினவன் தள்ளி போடு, அவனை வேண்டாம், அவன் சபையை விட்டு அவனை தள்ளி போடு அப்படின்னு கோபத்துல சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்தாலும் ஒரு சபையே தீட்டுப்படும்படியாக கலக்கமுடியாக ஒரு பெரிய பொல்லாப்பு செஞ்சிருந்தாரு. அதனால அப்படி சொன்னார், அவன் தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆத்மா உணர்வடைஞ்சிட்டு தன்னை தாழ்த்திட்டு அதே கருகடுப்புல இருக்கல வருஷ கணக்கா. அந்த ஆத்மா உணர்ந்துட்டு அந்த செய்தியும் அவர்கிட்ட போச்சு. அப்ப இப்ப எப்படி பேசுறாரு பாருங்க. அப்ப துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். ஆமா, நீங்க தான் அவனுக்கு காரணம் சொல்லாதபடிக்கு நான் அப்படி சொல்லுகிறேன். ஆமா, அவனுக்கு அவனை நம்ம கடிஞ்சு கொண்டதுனாலையும் அவனை விட்டு கொஞ்சம் விலகி நடந்ததுனாலையும் அவனுக்கு உண்டான அந்த பாதிப்பும் அந்த மன வருத்தமும் அந்த தாக்கமும் போதும்பா. அவன் உணர்ந்துட்டான். அவன் ஒரேடி அவன் துக்கத்தில் அமிழ்ந்து போய் அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் இல்லாமல் போய் விடாதபடிக்கு என்ன செய்யுங்க, அவன் மன்னிச்சிருங்க, அவன்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா நடந்துக்கங்க, அவனை சேர்த்துக்கங்க. அந்தபடி உங்க அன்பையும் காட்டுங்க. கண்டிப்பா காட்டினது போல இப்போ அவனுக்கு நம்ம அன்பையும் காட்டணும். அவனை மறுபடியும் நம்ம தூக்கி விடணும். நம்ம சகோதரன் தானே, அவனை திரும்பவும் நம்ம தூக்கி விடணும், நம்ம அன்பை காட்டணும். அவன் இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டான் அப்படின்னு தனக்கு கீழே இருக்க ஊழியக்காரங்களையும் அந்த சபை மக்களையும் அவர் வேண்டிக்கிட்டாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் மேய்ப்பன். ஆரோக்கியமான உபதேசத்தினால ஜனங்களுக்கு புத்தி சொல்றதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரருடைய வேலை. தீத்து 1:9 தீத்து 1:9. ஆமா ஆமா, இப்படி நல்ல ஊழியக்காரங்க ரொம்ப குறைவு. இப்படி நல்ல ஊழியக்காரங்க நிறைய தேவன் அனுப்பணும், அதுக்காக செமிச்சிக்கோங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஏசப்பா. தீத்து 1:11. இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, துட்டுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஆமா ஆமா, துட்டே குறின்னு இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் துட்டுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, துட்டே குறின்னு இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியக்காரரு எதுக்காகவும் வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்துக்கு
வட்டிக்கு பைசா வாங்கி அந்த வேலையை செஞ்சாலும் அதுலேயும் தசமமாக கேட்பாரான். பாவிகள் அந்த வாயில் வருது. அதுலேயும் 10% கொடுன்னு கேட்பாரான். பிலிப்பியர் 3:19 துட்டே குறியா வச்சு ஊழியம் செய்கிறவங்க நல்ல மேய்ப்பர்கள் இல்லை, நல்ல ஊழியக்காரங்க இல்லை. இவர் ஆடுகளை மேய்க்க லாய்க்கில்லாதவர்கள். ஆமா ஆமா கொடுத்துட்டு வெளியில் போய் தலையில் அடிச்சுக்கிட்டு அசிங்கமாக கேவலமாக பேசுவாங்க. அப்படி பேச்சு தான் எனக்கு காதுக்கு வந்துச்சு. கடன் வாங்கினாலும் இந்த ஊழியக்காரரு அதுலேயும் தசம் வாங்க கேட்குற ஐயா அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பவுல் இப்படி சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 2:5 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. இந்த ஆத்மா கிட்ட அவனுக்கு தக்கன பேசினா தான், இச்சகமாக பேசினா தான், குழஞ்சி நெளிஞ்சி பேசினா தான், அவன் தப்பு பண்ணாலும் கண்டுக்கிடாம சொத்திரப்படுதார் சொத்திரப்படுதார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், அவனுக்கு கவலைப்படாங்க பிரதர், ஜெபிக்கலாம் பிரதர். அவன் அங்கே பெரிய பள்ளத்துக்குள்ளே கிடக்கான், பாவத்துக்குள்ளே கிடக்கான். அதை சுட்டி காட்டுறதே கிடையாது. ஏன்னா அவன் நிறைய தசமாக காணிக்க கொடுக்குறவன். அவனை கடிச்சுக்கிட்டான், கோவப்பட்டு எடுத்துருவான், காணிக்க கொடுக்க மாட்டான், இல்லைன்னா சபை விட்டு போயிடுவான். இப்போ அந்த ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு காணிக்க தான் முக்கியம். இப்படி ஒளி செய்கிறவங்களும் இருக்காங்கய்யா, நமக்குள்ளே இருக்காங்க. இந்த வாரம் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன்னா இந்த ஒரு வாரம் திரும்ப எடுக்காங்க வருது, அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்த வாரம் திரும்ப எடுத்தாச்சு, அதுக்கு அடுத்த வாரத்தை தண்ணி அடித்தாச்சு, சரி இந்த வாரம் வேண்டாம், அதுக்கு அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க. அவன் என்னைக்கியா திருந்துவான்? விபச்சாரம் பண்ணாலும் தண்ணி அடித்தாலும் என்ன பாவம் பண்ணாலும் கண்டுக்கிடாமலே இருக்கிறது. ஆனால் அந்த பாவம் அந்த எப்படியும் அந்த மனுஷனை வெளியே கொண்டு போயிடும். ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தை விட்டு கொண்டு போயிட்டு சிலரை. ஆனால் அந்த ஆத்மாக்களுக்கு இரத்த பலி அந்த உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அந்த ஊழியக்காரத்தை கர்த்தர் நாளைக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக இருக்க கண்டிப்பாக இருந்து தட்டி கொட்டி சரி பண்ணணும். மிரட்டிட்டு அது தூரமாக போனாலும் பரவாயில்ல, பாவத்தோடு ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதுவும் தப்பு தான். ஒரு ஆட்டுக்கு ஒரு தொற்று நோய் வந்திருக்குன்னா அந்த தொற்று நோயை சரி பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வச்சுருந்தோம்னா அது மற்ற ஆடுகளுக்கும் பரவிடும். மொத்தத்தில் மந்தையே கெட்டுப்போம். அப்போஸ்தலர் 20:33 எப்படி இருந்தாங்க பரிசுத்தவான்கள்லாம், ஆதி பரிசுத்தவான்கள்லாம்? அப்போஸ்தலர் 20:33 அப்போஸ்தலர் 20:33 தானா? ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் ஆமா, அவங்களுடைய நோக்கம் ஆத்துமாக்களாக இருந்துச்சு இல்லையா? ஆத்துமாக்களுடைய காரியங்களில் ரொம்ப சரியாக இருந்தாங்க. இச்சிக்கலை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு வெள்ளியாவது பொண்ணையாவது வஸ்திரத்தையாலும் நான் ஆசைப்படலை. அதுக்காக அந்த அந்த விசுவாசிக்கிட்ட பல்ல காட்டல இருக்கிற ஆத்துமாக்கு ஒன்று, இல்லாத ஆத்துமாக்கு ஒன்று, பலசாலிக்கு ஒன்று, பலவீனனுக்கு ஒன்று, யாரையும் நான் நடத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க, வேணும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. நம் ஊழியக்காரன் எல்லா வகையிலும் தன்னை சுத்தமுள்ளவனாக காத்துக்கணும், சுத்தமுள்ளவனாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 5:22
ஆமா ஆமா, உன்னை சுத்தமான காட்டும். ஊழியக்காரன் தன்னை சுத்தமாக காத்துக்கிடணும். குடும்பப்பட்டு விசுவாசிகள் கை நீட்டி கேட்குற மாதிரி சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட மிஸ்டேக் வராத அளவுக்கு, தப்புகள் வராத அளவு, மந்தைக்கு மாதிரியாக பேதுரு ஐயா சொன்னது போல் நம்மளை காத்துக்கிடணும். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு ஊழியம் செய்யக்கூடாது. இருக்கிறவன் இருக்காட்டும், போனவன் போட்டோம்னு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியக்காரங்க எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரில் எஜமான் எழுப்பி தரணும்னு எஜமானத்தில் வேண்டிக் கொள்ளுங்கன்னு நம்முடைய எஜமானாகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 4:12. ஆமா 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 ஆமா. தீத்து 2:7-8. ஆமா ஆமா, ஒன்றுமில்லாமல் இருக்கும்படி வெட்கப்படத்தக்கதாக, ஆமா, உபதேசத்தில் விகல்பம் இல்லாமனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பாயாக என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. எல்லாத்திலும் நீங்க மாதிரியா இருங்க, முன்மாதிரியா இருங்க, பின்மாதிரியா இருக்காதீங்க. அவங்க தப்பு செய்யறதுக்கு நீங்க காரணவாதிகளா இருக்காதீங்க. ஐயாவே இப்படித்தானே இருக்காரு, ஐயாவே செய்யத்தானே செய்யறாரு, ஐயாவே டிவியில சீரியல் பார்க்கத்தானே செய்யாரு, ஐயாவே சினிமா பார்க்கத்தானே செய்யறாரு, ஐயாவே காணிக்கை காசை கணக்கு ஒழுங்கா காட்டாம அது ஒரு பக்கமா ஒதுக்கி தனக்குன்னு சுதந்திரங்களை சேர்த்து வைக்காரு தானே. நம்ம செஞ்சா என்னன்னு விசுவாசி பாவம் செய்யறதுக்கு ஏதுவானவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை கண்டா விசுவாசிக்கு ஒரு பயம் இருக்கணும். நம்மளை நினைச்சாலே நல்லது ஒரு பயம், நல்லது ஒரு அச்சம் இருக்கணும். ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப தப்பாயிரும், ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, ஐயாவுக்கு தெரிஞ்சா கஷ்டம் அப்படின்னு பயப்படுற பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பன்னா நமக்கு முகத்துக்கு முன்பாக இருக்கிற ஆத்மாக்கள் துணிகரமாக பாவம் செய்ய மாட்டார்கள். முதல்ல நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்மளே பாவம் செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்யக்காரர்களாக அவங்களுக்கு முன்னாலே நம்ம இருப்போம்னு சொன்னா தேவனுக்கு முன்னாலே எவ்வளவு அதிகம். எப்படி அந்த விசுவாசி பயப்படுவான் நமக்கு, அவன் எப்படி பரிசுத்தமா இருப்பான். நம்மளை பார்த்தா அவன் நமக்கும் பயப்படணும், ஆண்டவருக்கும் பயப்படணும், பாவம் செய்யவும் பயப்படணும். அப்படி இருக்கணும். பெரிய கூட்டத்தை மேய்க்கிறோம் என்பது ஒரு முக்கியமான காரியம் அல்ல. சின்ன கூட்டமாக இருந்தாலும் நாமும் பயபக்தியாக இருந்து நம்மோடு இருக்கிற விசுவாசிகளும் பயபக்தி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாமும் மேய்ப்பர்களாக நாமும் ஒருவேளை மரணம் முந்துமானால் இன்றைக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா எனக்கும் ஒரு நிச்சய நம்பிக்கை இருக்கணும். பெரிதான குறிப்பிட்டு சொல்ல முடியாத எந்த குறைவும் என்னிடத்தில் இல்லை. நான் இன்றைக்கு மரித்து போவேன் என்று சொன்னால் இயேசுவின் கரங்களில் நான் இருப்பேன், ஆபிரகாம் மடியில் இருப்பேன் என்கிற அந்த நிச்சயம் எனக்கு இருக்கணும். எனக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்களுக்கு இருக்கணும். அதான் உத்தரவாதங்கிறது. அப்படி நாம் இருந்தால் நாம் நல்ல மேய்ப்பர்கள், இயேசுவனுடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிற நல்ல மேய்ப்பர்கள் என்று சொல்லி அர்த்தம். இப்படி நல்ல மேய்ப்பர்கள் இன்றைக்கு இல்லை, அநேகமாக இல்லை. விரல் விட்டு எண்ணுகிற பொருளாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படினாலே
அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆத்தும அறுவடை காலத்திலே, முடிவு காலத்திலே வந்திருக்கிறோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்து அறுத்து அவருடைய களஞ்சியத்தில் அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை பாதுகாத்து தேவனுடைய கரத்திலே கொண்டு சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வரைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே அறுப்பு மிகுதி, உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் இல்லை, ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனபடினாலே உண்மை உள்ள ஊழியக்காரர்களே கர்த்தர் திறத்தரலாக எங்கே எழுப்பும்படி நம்முடைய எஜமானிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டாம். அப்படி நாம் வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.